அழைக்கிறோம். சாதியாய் மதமாய் பிரிந்து கிடக்கின்ற தமிழர்களை நாம் தமிழர் என்று தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சொந்தமகன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று வழிநடத்திக் கொண்டிருக்கிற மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளரும் மாநில கட்டமைப்பு குழு பொறுப்பாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கும் மற்றும் ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளரான மாநில உழவர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சின்னையன் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நகர ஒன்றிய தொகுதி பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவாசல் மண்ணில் தற்போது நடந்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற வேளாண் சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து அதை தமிழகத்தில் நடைபெறப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி நடைபெறுகிறது ஒரு கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, தமிழகத்தில் தொடர்ந்து குறிப்பாக இந்தியாவில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாலியல் சம்பந்தமான அந்த கொள்ளைகளை தடுத்து நிறுத்த கோரி. இந்த இரண்டாவது கோரிக்கையை தடுத்து நிறுத்தினோம்னா தமிழகத்தில் பாஜக என்ற கட்சியை தடுத்து நிறுத்திட்டாவே இந்த துன்பங்கள் இந்த துயரங்கள் எதுவும் நடக்காது. ஒட்டுமொத்த கொள்ளை கற்பழிப்பு அத்தனைக்கும் இந்த தமிழ்நாட்டில் சமீப காலமாக குறைந்தபட்சம் இந்த 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் முதல் இடத்தில் இருக்கான். அந்த கட்சியை இந்த தமிழகத்தில் நாம் வரவிடாமல் தடுத்து நிறுத்துவோமானால் கண்டிப்பாக தமிழகத்தில் கொள்ளை கற்பழிப்பு நடக்க வாய்ப்பில்லை. அடுத்தது கலவரத்தை மூட்டிட்டு வரோம். சொந்த நாட்டு மக்களிடத்தில் சொந்த இன மக்களிடத்திலேயே ஒரே ஒரு கொள்கையை நாம் இந்து அப்படின்னு சொல்லி கலவரத்தை மூட்டுறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். இதை நம்முடைய தாய் தமிழக மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். எது அரசியல், எதற்காக நாம் எந்த கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முதலில் நீங்க தெரிந்து கொள்ளணும். பணம் கொடுக்கிறான், பிரியாணி கொடுக்கிறான், கோட்டை கொடுக்கிறான், சேலை கொடுக்கிறான், ஜாக்கெட் கொடுக்கிறான், இப்படி இலவசத்துக்கு காலகாலமாக கையெழுத்து நிற்கிற மக்களை தன்னுடைய கருத்து ரீதியாக குடிசை ரீதியாக ஒட்டுமொத்த இளைஞர்களையும் தன் பக்கம் இழுத்து தமிழக உரிமை, மொழி, அரசியல், பண்பாடு, நாகரிகம் என்று ஒட்டுமொத்த இளைஞர்களையும் தன் பக்கம் திருப்பியிருக்கிற எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கிறார். நாம் பக்கம் நீங்க வரணும். இதுதான் நாங்கள் முழுக்க முழுக்க சொல்றோம். ஏன் ஒட்டுமொத்த இலவசத்திலும் நீங்கள் அடிமையாக ஆட்சி செய்கிறார்கள், உறுதி செய்வார்கள், ஒன்றப்படுவார்கள். அப்படி என்ன நம்ம வேலை வந்தது? ஒரு வருடத்திற்கு தமிழ்நாட்டில் கல்லூரியிலிருந்து படித்து வருகின்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் 11 லட்சம். 11 லட்சம் மாணவர்கள் இந்த தமிழ்நாட்டில் கல்லூரியிலிருந்து படித்துவிட்டு வெளிவரும். நான் ஒரு பெற்றோர், எனக்கு 2 குழந்தை இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? பிள்ளையை பெற்றலாம், வளர்க்கலாம், படிக்க வைக்கலாம். வேலை கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை? ஆயுதத்தை அரசாங்கத்துடைய கடமை. இன்னைக்கு படிக்கிற மற்ற பேருக்கு வேலை கிடைக்குதா? படித்து முடிச்சுட்டு வெளியே வர அத்தனை பேருக்கும் அரசாங்க வேலை கிடைக்குதா? அதே விட தனியார் வேலை கிடைக்குதா? தமிழ்நாட்டில் கிடைக்குதா? பக்கத்தில் இருக்கிற ஆந்திராவுக்கும் கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் கூலி வேலைக்கு செல்லுகின்ற ஒரு கேவலமான ஒரு அவலமான நிலை இந்த நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது. இதைதான் நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்தி சுய தற்சார்பு பொருளாதாரத்தை அடைவோம் என்று எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்சியிலே காமராஜர் ஆட்சி, கக்கன் ஆட்சி மாதிரி எல்லாருக்கிட்டையும் போய் மனு கொடுத்தா நம்முடைய கோரிக்கை செவி சாய்க்கப்படும் என்று எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு சொன்னதே கேவலம் ஆயம்மா வேலை, சத்துணவு சமைச்சு போற ஆயம்மா வேலைக்கு 3 லட்சம், ஆசிரியர் வேலைக்கு 30 லட்சம், போலீஸ் வேலைக்கு 40 லட்சம், இப்படி லட்சம் லட்சம் என்று பல லட்சங்களை வாங்கிக் கொண்டு தின்னு கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிற இந்த அரசியல்வாதிகளை, குறிப்பாக திராவிட கட்சிகளை இந்த மண்ணில் இருந்து நீங்க அகற்ற வேண்டும். வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தல் இந்திய அரசியல் வரலாற்றிலே, ஏன் உலக அரசியல் வரலாற்றிலே யாரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு புரட்சியை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிகளில் 117 ஆண்கள், 117 பெண்கள் என்று சரிசமமான சமூக நிலை வழங்கி இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். தலைவாசல் மண்ணில் யார் வேட்பாளராக நின்றாலும் நீங்கள் அவர்கள் கொடுக்கின்ற இந்த பணத்திற்கு அடிமையாகாமல், கோட்டைக்கு அடிமையாகாமல், சேவைக்கு அடிமையாகாமல், இலவசத்திற்கு அடிமையாகாமல் மண்ணுக்கும் மக்கள்
மக்களுக்கும் நேர்மையும் உண்மையுமாக இந்த காட்சியை நின்று வேலை செய்கிற எங்களது நாம் தமிழக வேட்பாளரை ஆதரித்து விவசாய சிறப்பில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.